முருகன் என்றாலே அழகும் அறிவும் சேர்ந்த உறவும் தான் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். முக்கியமாக தமிழர்களுக்கு முருகன்னு சொன்னாலே அவ்வளவு ஈர்ப்பு இருக்கும். அவன் எங்கள் ஒருவன், அவன் எங்களில் ஒருவன், எங்களை ஆண்டவன், எங்களை காத்து நின்றவன், எங்களுக்கு மட்டுமே சொந்தமான எங்கள் முருகன். இப்படி முருகப்பெருமான தங்களோட ரொம்ப ஈடுபடுத்தி கொண்டாடுவாங்க. அதனாலேயே தமிழ்நாட்டில் மட்டும் முருகனுக்கு 6 படை வீடுகள் இருக்கு. அந்த படை வீடுகள் என்னென்ன, அதன் வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இது உங்கள் மக்கள் நாட்காட்டி, அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம். திருப்பரங்குன்றம் 6 படை வீடுகளில் முதல் வீடு இந்த திருப்பரங்குன்றமாகும். இந்த கோவிலோட சிறப்பே சத்தியகிரீஸ்வரர் வடிவில் சிவபெருமானும், பவளக்கனிவாய் பெருமாள் ரூபத்தில் திருமாலும், கற்பக விநாயகரும், துர்க்கையம்மனும், மூலவரான சுப்பிரமணியரும் என பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தனம் மூட்டி ஒரே குடவரையில் காட்சி தருதாங்க. வேறு எந்த முருகன் திருக்கோவில்கள்லையும் இந்த சிறப்பம்சம் கிடையாது. இந்த கோவில் கருவறைக்கு மேல விமானம் கிடையாது. கோவில் மலையவே விமானமா வழிபடுறாங்க மக்கள். அந்த சிவபெருமானே மலை வடிவில் காட்சி தரதால இந்த கோவில்ல பிரகாரமும் கிடையாதுங்க. மலையை சுற்றி மட்டுமே கிரிவலம் செல்ல முடியும். திருப்பரங்குன்றத்துல தாங்க சூரசம்ஹாரம் நிகழ்த்த தாய் துர்க்கையம்மன் கிட்ட வேல் வாங்கினாரு நம்ம சுப்பிரமணியர். மேலும் இந்த ஒரு படை வீட்டில் மட்டும்தாங்க மூலவர் அமர்ந்த நிலையில காட்சி தராரு. மற்ற எல்லா கோயில்கள்லையுமே நின்ற கோலத்துல தான் இருப்பாரு நம்ம முருகர். திருச்செந்தூர் படை வீடுகளில் 2வது வீடு. திருப்பரங்குன்றத்தில் துர்க்கையிடம் வேல் வாங்கிய முருகர் இங்கு தாங்க சூரபத்மனை வதம் செஞ்சாரு. ஆமாங்க, சூரசம்ஹாரம் நிகழ்ந்ததே இங்கே தான். படை வீடுகளில் இந்த திருச்செந்தூர் கோவிலோட ராஜகோபுரம் தான் ரொம்ப உயரமானது. இங்க முருகர் தவக்கோலத்துல காட்சி தராரு. இங்கும் முருகருக்கு பிரகாரம் கிடையாது. இங்க மூலவருக்கு பின்னாடி அவர் வழிபட்ட 5 லிங்கங்கள் இருக்குங்க. முதல் பூஜை லிங்கங்களுக்கு தான் நடைபெறும், பிறகுதான் மூலவருக்கு நடக்கும். கந்த சஷ்டி விழா இங்கு ரொம்ப பிரபலம். கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து வீதி உலா செல்வாரு. அப்போது பக்தர்கள் தங்கள் ஊரில் திருமணம் செய்து கொண்ட முருகனை வரவேற்று போர்ல ஜெயித்து ரொம்ப உக்கிரமா இருக்க முருகரை சாந்தப்படுத்தும் வகையில மஞ்சள் நீர் ஊற்றி விளையாடுவாங்க. அதாவது முருகர் எங்கள்ல ஒருத்தர்னு காட்டுற விதமா இந்த நிகழ்ச்சி நடக்கும். பழனி 3ஆம் படை வீடு. இந்த கோவிலுக்கு 690 படிகள் ஏறி தாங்க போகணும். பழனிமலை முருகன் கருவறையில பழனி ஆண்டவர் பக்கத்துல ஒரு சின்ன பெட்டியில படிகலிங்க ரூபத்துல சிவபெருமானும் உமாதேவியும் இருக்காங்க. இவங்களை தினமும் பழனி ஆண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம். கையில் தண்டம் வைத்திருப்பதால் இவர் தண்டாயுதபாணி என்ற பெயரும் பெற்றார். இங்கு வந்த சித்தர் போகர் முருகனுக்கு நவபாஷண சிலை வடித்தார். அந்த சிலைதான் இன்று வரை மூலவராக காட்சியளிக்கிறது. முருகன் கையில ஒரு கிளி இருக்கும். அது அருணகிரிநாதரின் வடிவம். ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் இங்கு வந்து ஆண்டியாய் நின்ற முருகன் திருக்கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 6 படை வீடுகளிலேயே இங்க மட்டும்தான் அன்னாபிஷேகம் நடக்கும். சேரமான் பெருமான் என்னும் மன்னரால இந்த கோவில் கட்டப்பட்டு பின்னர் நாயக்கர் காலத்துல பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. இங்கு மட்டுமே சித்தராகிய போகருக்கு சமாதி இருக்கு. சுவாமிமலை. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்து மூலவர் குருவாக அருளுகிறார் இந்த சுவாமிமலையில். இங்க மூலவர் சுவாமிநாதன் என அழைக்கப்படுகிறார். தமிழ்ல இருக்க 60 ஆண்டுகளையும் குறிக்கிற விதமா 60 படிகள் இருக்கு இந்த கோவில்ல. மலைகளே பெரிதாக இல்லாத தஞ்சாவூர்ல இந்த சுவாமிமலை இருக்கிறது இன்னும் சிறப்பு. படை வீடுகள்ல இங்க மட்டும்தான் முருகர் உயரமா இருக்காரு. முதல் 3 படை வீடுகள்ல சிவபெருமான் தனியா காட்சி தராங்க. ஆனா இங்க முருகப்பெருமானே சிவபெருமான் வடிவத்துல தான் காட்சி தருவாரு. இங்க மூலவருக்கு வாகனமா யானை இருக்கு. விபூதி அபிஷேகம் செய்யும் போது பழுத்த ஞானியாக காட்சி தருவாரு நம்ம மூலவர். நெல்லிக்கனி தான் இந்த ஸ்தல விருட்சம். திருத்தணி. சூரபத்மனை வதம் செஞ்ச முருகர் இங்கு வந்துதான் தன் கோபத்தையே தணிச்சாரு. கோபம் தணிந்து காட்சியளித்த தலம் திருத்தணி என பெயர் பெற்றது. அது மட்டுமல்ல, வள்ளிய திருமணம் செஞ்ச தலமும் இதுதாங்க. இங்க வருஷத்தோட நாட்களை குறிக்கிற விதமா 365 படிகள் இருக்கு. இங்கே வழக்கமாக எல்லா கோயில்கள்லையும் நடக்கிற சூரசம்ஹார விழா நடக்காது. மாறாக அன்று முருகனை குளிர்விப்பதற்காக புஷ்பாஞ்சலி பூஜை தான் நடக்கும். அசுரனோட மோதியதன் காரணமாக இங்க இருக்க முருகன் நெஞ்சில பள்ளம் இன்னமும் இருக்கு. மற்ற கோயில்கள்ல இருப்பது போல வேல் இவர் கையில இருக்காது. இங்குதான் உயரமான கருவறை கோபுரம் மற்ற கோவிலை விட இங்க இருக்கு. 6 படை வீடுகள்லேயே இங்குதான் உயரமான கருவறை கோபுரம் அமைஞ்சிருக்கு. இந்திரனே பரிசாக தந்த சந்தன கல்லில் அரைக்கப்படும் சந்தனத்தில் தான் அலங்காரம் நடக்குமாம் இந்த கோவில்ல.
விழா காலங்களில் மட்டுமே இந்த சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது பக்தர்களுக்கு. பழமுதிர்ச்சோலை கடைசி படை வீடு அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற தலம். முருகன் ஔவையாரிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று வினவிய தலம். அந்த நாவல் மரம் இங்கு இன்றும் உள்ளது. 6 படை வீடுகளில் இங்கு மட்டும்தான் வள்ளி, தெய்வானை, முருகன் ஒரே பீடத்தில் அருகருகே ஒரே கருவறையில் உள்ளனர். இங்கு முருகன் உள்ள மலை அடிவாரத்தில் அழகர் கோவில் உள்ளது. இது 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. இந்த கோவிலே அடர்ந்த காட்டு பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு. மலை மேல முருகன் குறிஞ்சி கடவுள், அடிவார காட்டுல திருமால் முல்லை நில கடவுள். எங்கும் இந்த அதிசயம் காண கிடைக்காது. ஸ்ரீரங்க பெருமானை வெள்ளையர்கள் கவர்ந்து செல்ல வந்தபோது பெருமாளை இங்குள்ள சோலை மலையில்தான் கொண்டு வந்து பத்திரமாக வைத்துள்ளனர். இது போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக மர்மங்கள், இறைவன் வரலாறுகள் போன்றவற்றை தெரிஞ்சு கொள்ள மக்கள் நாட்காட்டியை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.